வெல்கம் டு டீ கடை பெஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆக போகுது, அதுக்குள்ளே ஸ்டோரியை சொல்கிறீங்களேன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ட்ரெய்லரை பார்த்து படம் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கேஸில் தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தி கோட் தளபதி விஜயோடைய 68வது படமாக இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபுக்கு ரொம்பவே ட்ரீம் ப்ராஜெக்டாகவும் இது இருந்திருக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, 2 விஜய் வராங்க. 2 விஜயில் ஒரு அப்பா விஜய், ஒரு பையன் விஜய். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்டோரி தான் நடக்க போது. அதை தான் நம்ம படமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ அப்பா விஜய் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல ஒர்க் பண்றாரு. அவரோட நேம் காந்தி அப்படின்றதையும் ட்ரெய்லர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்பா விஜயோட ஃப்ரெண்டா பிரபுதேவா, பிரசாந்த், அது மட்டும் இல்லாமல் அஜ்மல் அவங்க எல்லாமே வராங்க. ஆனால் ஒரு சில சீன்ஸில் பிரபுதேவாவையும் பிரசாந்தையும் தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு சில சீன்ஸில் அஜ்மல்ன்ற கேரக்டரை காட்டவும் இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அஜ்மல்ன்றவர் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் வைபவும் வராரு. ஸோ வைபவ், அஜ்மல் இது எல்லாத்துக்கும் ஒரு லீடாக நம்ம மோகன் சார் அவரும் இருக்காரு அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் அப்பா விஜயோட ரோல் என்னவா இருக்க போகுதுன்னா, இவர் ஆல்ரெடி ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால டெரரிசம்க்கு எதிராக தான் இவர் ஒர்க் பண்ண போறாரு. ஸோ அப்படின்றது தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதில் அப்பா விஜய்க்கு பேரா ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி அவங்களுக்குள்ள பில்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது ஸோ சர்டன் பீரியட்ல அப்பா விஜய்க்கு ஒரு ஆபத்து வருது. அது எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்காக்ல நடக்குது அப்படின்றத ட்ரெய்லரில் லைட்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவருக்கு எதனால அந்த பிரச்சனை வருது, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க பிரசாந்த், பிரபுதேவா இவங்களாம் எப்படி இதில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாமே வந்து படத்தில் நமக்கு ரிவீல் ஆகும். இது மட்டும் இல்லாமல் யார் அப்பா விஜயை தாக்க வரா, அவங்க எதுக்கு தாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைன் தான் இதில் இருக்க போகுது. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பையன் விஜய் எப்படியும் ஃபியூச்சர்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எதிர்காலத்துலேருந்து வந்து அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் பையன் விஜய் ட்ரை பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத தான் படமாகவே நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் நடக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. சென்னையில் நம்ம சேப்பாக்கில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம எம்எஸ்டி இருக்க போகிறாரு. ஸோ சேப்பாக்கில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு அசம்பாதம் நடக்க போகுது. அதை வந்து அப்பா விஜய் தடுப்பார் அப்படின்றத என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ரீசெண்டாக ஒரு சில இமேஜஸும் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. என்னன்னா, தளபதி விஜயும் தல தோனியும் ஒன்றா இருக்க மாதிரியான இமேஜஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எப்படியுமே தளபதி விஜய் ஸோ அந்த மேட்ச்சில் நடக்கிற அசம்பாவிதத்தை தடுத்துருவார். கடைசியில் தளபதி விஜயும் எம்எஸ்டியும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் அப்படின்ற ஒரு கெஸ் எனக்கு இருக்குது. ஸோ படத்தில் இது எப்படி வரப்போகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ படத்தில் 2 விஜய் காட்டினாலும் கூட ஒரு சில விதத்தில் ரொம்பவே டீனேஜராக இருக்க ஒரு விஜயுமே காட்டுறாங்க. ஸோ படத்தில் எத்தனை விஜய் தான் இருக்காங்க, 2ஆ 3ஆன்ற கன்ஃபியூஷன் நமக்கு எல்லாமே வருது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு ட்ரெய்லர் கட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம செப்டம்பர் 5ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இங்கே ஷேர் பண்ணும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டிஏஜிங்கிற விஷயமும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நிறைய ட்ரோல்ஸ் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம வெங்கட் பிரபு சார் பதிலும் சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தளபதி விஜய் கரியரில் எந்த அளவுக்கு ஒரு growth தரப்போகுது, வெங்கட் பிரபுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபைலாக மாறப்போகுதுன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் பிரபுடைய லக்கி சாமா இருக்க பிரேம்ஜியும் இந்த படத்தில் இருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும்ட்டு. மெயினாக நம்ம ஏகே சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த ட்ரெய்லரில் ஒரு விஷயத்தை நல்லாவே நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மங்காத்தால ஏகே சார் சொல்லியிருப்பாரு, இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு. அந்த டைலாக்கை அப்படியே நம்ம விஜய் சார் இந்த படத்துலையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சீன் வரும்போது தேட்டரில் வேற லெவலில் ஒரு கிளாப்ஸ் இருக்க போகுது. ஸோ அது எந்த இடத்துல வரப்போகுதுன்றதையும் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனோடனே எப்படி இருக்குன்ற ஒரு வீடியோ நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரை எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.